34ஆம் அதிகாரம் 28வது வசனம் படிங்க. அவர் அங்கே 40 பகலும் 40 இரவும் ஆண்டவரோடு இருந்தார். அவர் அங்கே, அவர்னா யாரு? மோசே. அங்கேனா எங்க? அங்கேனா சீனாய் மலையிலே. பிறகு மோசே சீனாய் மலையிலே இருந்தபோது 40 இரவும் 40 பகலும் முழந்தால் படிக்கிட்டு உண்ணாமல், அதை தொடர்ந்து படிச்சீங்கன்னா அதுதான் வரும். உண்ணாமல் குடிக்காமல், எதுவும் தண்ணி கூட குடிக்காம ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தார். எதை வாங்குறதுக்கு? 10 கட்டளைகளை கையிலே வாங்குவதற்கு. ஆக மோசே, அவர் அங்கே அப்படின்னா மோசே சீனாய் மலையிலே 40 நாட்கள் முழந்தால் படிக்கிட்டு. யார் பாருங்க, மோசே மாதிரி பயங்கரமான ஆள் யாரு? 40 நாட்கள் முழந்தால் படிக்கிட்டு அப்படியே இருக்கிறார். ஆண்டவர் வருவார், கண் வந்து எனக்கு அந்த 10 கட்டளைகளை தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அதை வாங்கிய பிற்பாடுதான் அவர் அந்த மலையை விட்டு இறங்கி வருகிறார். ஆக இது அடுத்த காரணம். அப்ப எத்தனை காரணம்? இப்ப நான் சொன்னது 3 காரணம். நோவா காலம் ஒண்ணு, அடுத்தது இப்ப மோசே காலத்துல சொல்லிட்டு, அப்புறம் ஆண்டவரை பத்தி நீங்க முன்னே சொன்னீங்க. மோசே இன்னமும் ஒண்ணு செய்யறாரு. மோசே காலத்துலதான் விடுதலை பயணம். மோசே காலத்துல தான் அது நான் இது எழுதாம விட்டேன், எந்த சாப்டர் எந்த வசனம். மோசே காலத்திலே தான் ஆண்டவர் இந்த மக்களை எகிப்து நாட்டிலிருந்து, அடிமைத்தனையிலிருந்து விடுதலை செய்து எங்க கூட்டிட்டு போறாரு? பாலும் தேனும் பொழிகின்ற கானான் நாடு. இப்ப இருக்காங்க பார்த்தீங்கன்னா இஸ்ராயேல், அந்த நாட்டுக்கு கூட்டி வருகிறார். அப்ப அவங்க வந்து சேர எத்தனை ஆண்டுகள் ஆகின? 40 ஆண்டுகள் ஆகின. அது ஒரு காரணம். ஏன் 40 ஆண்டு? ஆனா அங்கிருந்து அங்க வர 2 வருஷம் அதிகமா போனா 3 வருஷத்துல வந்தாலும், ஆனா 40 ஆண்டுகள் ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணாரு? அடி சுத்தி சுத்தி வளைச்சு கொண்டு வந்தார். ஏன் அப்படின்னா அவங்க வேற்று தெய்வங்களை வழிபட்டதா. நம்ம நிறைய மக்கள் வந்து, நம்ம மக்கள் தெரியாம மற்ற மதத்தினுடைய தெய்வங்களை வழிபடுவதாலும் அந்த மதத்தினுடைய சடங்குகள் சம்பிரதாயங்களை செய்வதாலும் தான் நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர முடியவில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை தவிர வேற கடவுள் உனக்கு இருத்தல் ஆகாது. இணைச்சல் 5:7 சொல்றார். சரிங்களா? அடுத்த காரணம் பார்க்கலாம். அடுத்த காரணம் 1 அரசராகமம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிங்க. 1 அரசராகமம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்து அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அவர் எழுந்து, ஆண்டவர் எழுப்புறார். யார் அவர்? எலியா. எலியா தீர்க்கதரிசி. பாருங்கள், எலியா தீர்க்கதரிசி எழுந்து, அதாவது எலியா தீர்க்கதரிசிய யார் என்ன செய்ய போறான் சொல்லுங்க பாப்பா. யாருக்கா தெரியுமா? அது அந்த அந்த புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா? அதுக்கு முந்தி ஆகாம் அரசனுடைய மனைவி ஈசபெல். இங்கிலீஷ்ல சொன்னா ஜெசபெல். அந்த ஈசபெல் என்ன செய்யறா? எலியா தீர்க்கதரிசி எங்க பார்த்தாலும் பிடிச்சு கொண்டுவாங்க, அவரை வெட்டி கொலை செய்யணும் அப்படிங்கிறார். ஆகாம் அரசனுடைய மனைவி ஈசபெல், ஜெசபெல். ஏன் அப்படின்னா இந்த ஜெசபெல் வந்து பண்ண ஒரு பெரிய காரியம். ஒண்ணுமே இல்லாத ஒரே ஒரு ஏக்கர் திராட்சை தோட்டம் வச்சிருந்தான் நாபோத். அந்த திராட்சை தோட்டத்தை புடிங்கி அவன் கொண்டுட்டான். ஆகாம் அரசனுக்கு வேணும். அவனுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு.
ஒரே ஒரு சின்ன ஒரு ஏக்கர் வச்சுட்டு அதை பொழைச்சிட்டு இருந்தான். அப்ப இவருக்கு யாருன்னா ஈசபெல், அதாவது ஸ்பிரிட் ஆஃப் ஈசபெல் பாங்க. அதாவது அரசியல் சூழ்ச்சி செய்யக்கூடியவள், அதாவது பிசாசுக்கு அவள் ஏஜென்ட். சில பேருக்கு ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபெல் போட்டுவேன், நான் நிறைய பேருக்கு போட்டிருக்கேன். ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபெல் பேரு அந்த பிசாசுக்கு பேரு. அது என்ன பண்ணுதுன்னா இவள் மூலமாக இந்த எலியா தரிசினா ஆண்டவர்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி நம்ம விரட்டிட்டு இருக்கான் அப்படின்னு உடனே இவளை கொலை பண்ண வேண்டும் என்று ஈசபெல் திட்டமிடுகிறாள். அப்பதான் எலியா தரிசி பயந்து ஓடுறான், நம்மளை கொண்டுடுவோம் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் கூப்பிடுறாரு, நீ பயப்படாத, நான் தான் உன் கூட இருக்கிறேன், நீ ஏன் பயப்படாத அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இங்கிருந்து அவருக்கு சாப்பாடு கொடுக்கிறார். யார் மூலியமா? காகம் மூலமாக. சாப்பிட்ட உடனே எலியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, நீ இங்க இருந்து ஓரே என்னுடைய மலை, பர்வதம் மலை அதுக்கு பேரு, அந்த மலைக்கு நீ போயிடு, உடைய அவர் கொள்ள முடியாது அப்படின்னு. அப்பதான் எலியா தீர்க்கதரிசி அந்த மலையை போய் அடைவதற்கு 40 நாட்கள் நடந்து போகிறார். அப்ப எலியா தீர்க்கதரிசி கடவுளின் மலையை அடைவதற்கு 40 நாட்கள் தன்னை பயன்படுத்தி போகிறார், நடந்து போகிறார். அதனாலதான் அந்த 40 நாட்கள் என்று தவ காலத்தை வச்சிருக்கிறோம். இதோட எத்தனை காலம் சொல்லிட்டேன்? 5 காலங்கள். இன்னும் 2 இருக்கு. அடுத்ததாக எடுங்க திருத்தூதர் பணி 1ஆம் அதிகாரம் 3 to 9 முடிய. திருத்தூதர் பணி, Acts of the Apostles 1 அதிகாரம் 1 3வது அதிகாரம் வசனத்திலிருந்து படிங்க. 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறை வார்த்தையை பற்றி கற்பித்தார். பாருங்க, ஆண்டவர் இயேசு இறந்த பின்பு உயிர்த்த பின்பு எத்தனை நாட்கள் தோன்றினா? 40 நாட்கள் காட்சி கொடுத்தார். அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார். ஏறக்குறைய நிறைய பேருக்கு காட்சி கொடுத்தார். 500 பேருக்கு காட்சி கொடுத்தார். அதன் பின்பு விண்ணேற்பு அடைந்தார். ஆதலால்தான் திருச்சபை இந்த தவக்காலத்தை 40 நாட்கள் என்று வைத்துள்ளது. அப்ப ஆண்டவர் 40 நாட்கள் இந்த உலகிலே எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார். நான் தான்ப்பா உயிர்த்துட்டேன், நான் செத்த கடவுள் அல்ல, வாழும் கடவுள், உயிருள்ள கடவுள் அப்படிங்கிறத சொல்லி தந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்த பின்பு விண்ணுலகம் அடைந்தார். அடுத்ததா இந்த ஒரே ஒரு ரீல்சன் பழைய ஏற்பாட்டில் இருந்தது, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். யோனா தீர்க்கதரிசி, யோனா புத்தகம் எடுங்க. யோனா, இங்கிலீஷ்ல ஜோனா, 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோனா நகருக்கு சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் 40 நாளில் நினிவே அழியக்கூடும் என்று அறிவித்தார். யோனா தீர்க்கதரிசி நினிவே நகருக்கு போய் என்ன சொல்றாருன்னா, இந்த நினிவே நகர், அந்த நகரை கடக்கிறதுக்கு ஒரு கிழக்கு பக்கத்துல இருந்து ஒரு முனையில் இருந்து மறுமுனை செல்ல எத்தனை நாள் ஆகும்? சிட்டி, கோயம்புத்தூர் சிட்டி, கோயம்புத்தூர் எத்தனை நாள்? 3 நாட்கள். 3 நாள் ஆகும் ஒரு முனையிலிருந்து மறுமுனை செல்ல. அப்படின்னா பார்த்துட்டு எவ்வளவு பெரிய சிட்டி, கோயம்புத்தூரை விட பெரிய சிட்டி. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த 3 நாள் நடந்து போகக்கூடிய அந்த சிட்டிய, நினிவே நகரை நான் கம்ப்ளீட்டா அழிக்க போறேன். ஏன் அழிக்கப்படுறார்? பாவம் பெருகிவிட்டது. எங்கு பார்த்தாலும் நினிவே நகர் முழுவதும் பெரும் பாவம், கொள்ளை, திருடு, கற்பழிப்பு, பரத்தனை, கெட்ட நடத்தை, அதை சொல்லுங்க. அடுத்தது, இப்படிப்பட்ட பாவங்கள் மடிந்து விட்டதால் இந்த நகரை கம்ப்ளீட்டா அழிக்க போறேன்.
ஜோனா இங்க வா, ஜோனா இங்க வா, நீ போய் அந்த நகர்ல நின்று எல்லா மக்களுக்கும் சொல்லு. என்ன சொல்லு? இன்னும் 40 நாட்களிலே யோனா நகர் கம்ப்ளீட்டா, நினிவே நகர் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லுகிறார். ஆனா யோனா முதல் போனாரா? போக மாட்டேன்றாரு. அப்புறம் ஆண்டவர்கிட்ட தப்பிச்சு எங்கேயாவது ஊதியெல்லாம் போனாரு அவரு. அப்புறம் அங்க போய் மாட்டினாரு. கடல்ல போறப்ப போட்ல தப்பி போயிடலாம், ஆண்டவர் இங்க இருந்தா தானே நம்மளை பிடிக்கிறாரு, கடல்ல போட்ல தப்பி வேற ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு போட்ல போறாரு கடல்ல. அப்புறம் அங்க என்னாச்சு? கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு போட்டு கழுவ போறப்ப இவன் உள்ள தூங்கிட்டு இருக்கான். அப்ப கூப்பிட்டு, இந்த ஆளுதான்ப்பா, இவனை தூக்கி கடல்ல எரிஞ்சுட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அவனை தூக்கி கடல்ல எறிகிறாங்க யோனாவை. அவரை திரும்ப வந்து ஆண்டவர் பிடிச்சு, நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன், நான் சொல்றபடி நீ கேளு யோனா, கொஞ்ச நாளைக்கு நீ என் கூட இரு, அப்புறம் நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ போய் நினிவே நகர சொல்லு. அப்ப இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவரே, நீங்க சொல்லுவீங்க ஆனா செய்ய மாட்டீங்க, அந்த நகரை அழிச்சிருவேன்னு சொல்லுவீங்க ஆனா நகரை அழிக்க மாட்டீங்க, ஏன் அப்படின்னு கேட்கிறார். நீங்க இரக்கத்தின் கடவுள். ஆண்டவரே, அந்த மக்கள் எல்லாம் மனம் திரும்பி முழந்தால் படியிட்டு அழுது புலம்பினால் நீங்கள் உடனே மாறிவிடுவீர்கள். நான் சொல்றதை நீ திரும்ப செய்கிறார் ஆண்டவர். நான் அப்பேற்பட்ட கடவுள்னு தெரியுதுல்ல, போய் சொல்லு, நீ என்னுடைய பணியை செய், என்னுடைய ஊழியத்தை செய் அப்படிங்கிறார். அப்பதான் யோனா தீர்க்கதரிசி அங்க போறார். அங்க போய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இன்னும் 40 நாட்களிலே நினிவே நகர் கம்ப்ளீட்டா அழிக்கப்படும். ஆனா என்னாச்சு? உடனே அந்த நாட்டு அரசன் என்ன பண்றான்? இவர் சொன்ன உடனே இவருடைய வார்த்தையை நம்பிடுறான். நம்பி உடனே எல்லா மக்களுக்கும் ஆர்டர் போடுறான். என்ன ஆர்டர் போடுறான்? எல்லாரும் சாக்கு உடை கொடுத்துங்கள், எல்லாம் சாம்பல் பூசிக்கிங்க, யாரு உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி எதுவும் யாருக்கு எந்த தீனியோ உணவோ எதுவும் கொடுக்காதீங்க. 40 நாட்கள் முன்னால் முன்பிருந்து ஆண்டவரிடம் அழுது புலம்புவோ, இந்த நகரை அவர் அழிக்க மாட்டார், எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆண்டவர்கிட்ட அழுது புலம்பி செபிப்போ அப்படின்னு சொன்னார். அப்ப அதே மாதிரி செய்யறாங்க. ஆண்டவர் 40 நாள் முடிந்தவுடனே அழிக்கிற உடனே போய் யோனா கேட்கிறார், எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் மனம் மாறிட்டாங்கன்னு உடனே இந்த நகரை அடிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னு. இப்ப நான் எப்படி போய் அந்த மக்கள்கிட்ட முழிக்கிறது? அவங்க என்னை திட்டுவாங்க, நீ ஒண்ணும் பயப்படாத, நீ போ, நான் பார்த்துக்கிறேன் உடைய அப்படிங்கிறார். இதுதான் ஆண்டவருடைய இரக்கத்துக்கு ஒரு மாபெரும் உதாரணம். ஆண்டவர், நீங்க இந்த தவக்காலத்திலே உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டா அவரு எத்தனை முறை மன்னிக்கணும்னாரு? 7 முறையா? 70 முறையா? 7 into 70 பெருக்கி பாருங்க, 490 times. ஆனா நீங்க எத்தனை முறை பாவம் செய்தாலும் இந்த ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க இயேசுப்பா, உங்க பரிசுத்தமான ரத்தத்தால என்னை கழுவுங்க இயேசுப்பா, என்னை மன்னிச்சிருங்க இயேசுப்பா அப்படின்னு கேட்டால் அவர் உடனடியாக நம்மை மன்னிக்கின்றார். ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எத்தனை முறை கிட்ட வந்து நீ மன்னிப்பு கேட்டாலும் நீ மன்னிச்சுதான் தீர்ந்துப்பா. உன் சகோதரனை நீ மன்னிக்காவிட்டால் உன்னுடைய பாவங்களை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அதனால ஆண்டவர் அத்துணை இரக்கத்தின் கடவுள், மன்னிப்பின் கடவுள். நம் பாவங்களை கம்ப்ளீட்டா அவர் மன்னிச்சிடுறாரு. ஆனா அவர்கிட்ட கேட்காம அவர்கிட்ட போய் என்ன தப்பா பேசுறது, எதுக்கு என் பாவத்தை பத்தி அவர்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சீங்கன்னா உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாமலேயே இருக்கும். ஆனா பாவத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டா, இது மாதிரி நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே என்னை மன்னிச்சுங்க இயேசுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உடனடியாக மன்னிக்கப்படும். அப்ப 7 காரணங்கள் புரியுதா? என்னென்ன காரணங்கள் என்று? ஏன் 40 நாட்கள் தவக்காலம் அப்படின்னா இந்த 7 காரணங்களால் தான்
திருச்சபை இந்த தவக்காலத்தை 40 நாட்களாக வைத்துள்ளது. Praise the Lord. Hallelujah. அப்படியே எந்திரிச்சு ஒரு அருமையான ஒரு ஆவியானவர் பாட்டு பாடி, ஆவியானவர் உங்க உள்ளத்துல இருந்தாதான் நான் பேசுறது உங்களுக்கு காதுக்குள்ள போகும். இல்லைன்னா பிசாசு என்ன பண்ணுவான், உங்க மைண்ட எங்க கொண்டு போயிருப்பான், உங்க வீட்டுக்கு கொண்டு போயிருப்பான், இல்லைன்னா உங்க ஆபீஸுக்கு கொண்டு போயிருப்பான், இல்லைன்னா உங்க ஸ்கூலுக்கு கொண்டு போயிருப்பான். நீங்க எங்க வேலை செய்றீங்களோ வீட்டுக்கு அதுக்கு கொண்டு போயிடுவான். நான் சொல்றது உங்க மைண்டுக்குள்ள போகாது, பிசாசு தடுத்துருவான். Praise the Lord. Hallelujah. அக்கினியே தேவக்கினியே என்னை நிரப்புமப்பா, இந்த என்னை நிரப்புமப்பா. கைகளை தட்டி Hey,
Hallelujah. Hallelujah. Praise the Lord. நன்றி இயேசுவே. அப்படியே உட்காருங்க. இப்ப இந்த தவக்காலத்துல பிரதர் கூட சொன்னாரு, நம்ம சிந்திக்க வேண்டியவை முக்கியமாக பைபிளிலே வேத புத்தகத்திலிருந்து நமக்கு இந்த தவக்காலத்திலே சிந்திக்க வேண்டியவை, தியானம் செய்ய வேண்டியவை என்ன அப்படிங்கிறத சொன்னாரு. என்னங்க நம்ம தியானிக்கணும் இந்த தவக்காலத்துல? தவக்காலம் அப்படிங்கிறது எதை மட்டும் இயேசுவினுடைய எந்த காரியங்களை சொல்லுகிறது? இயேசுவினுடைய பாடுகள். அது எங்க ஆரம்பிக்கிறது? அவருடைய பாடுகள் எந்த இடத்திலே ஆரம்பமாகின்றது? கெத்சமனி தோட்டத்திலே. அங்கதான் முதல் முறையாக ஆண்டவருடைய பாடுகள் ஆரம்பமாகின்றது. அதுக்கு முந்தைய ஆண்டவர் தன்னுடைய பாடுகளை பற்றி, மரணத்தை பற்றி, உயிர்ப்பை பற்றி அவர் எத்தனை முறை முன்னையே சொல்லிட்டார். நான் இதெல்லாம் செய்ய போறேன். வெரி குட். 3 முறை சீடர்களுக்கு சொல்லிட்டார், அப்போஸ்தலர்களுக்கு சொல்லிட்டார். நான் 3 முறை அவர் சொன்னார், நான் பாடுபட போறப்பா, நான் சிலுவையில அறையப்பட போறேன், ரத்தம் சிந்த போறேன், ஆனா என்னை அடக்கம் பண்ணுவாங்க, ஆனா 3ஆம் நாள் உயிர் தருவேன் அப்படின்னு சொன்னார். 3 முறை சொன்னார். அப்பையும் அப்போஸ்தலர்களுக்கு மண்டையில ஏறவில்லை. அப்ப இந்த ஆண்டவருடைய பாடுகளை தியானிப்பது கெத்சமனி தோட்டத்துல ஆரம்பிக்குது. அடுத்ததாக அவருடைய சிலுவையை பற்றி தியானிப்பது, அவர் கொண்டு போன அந்த சிலுவை. அடுத்ததாக அவருடைய மரணத்தை பற்றி நாம் தியானிக்கிறோம். 4வதாக, மொத்த 4 காரணம், அவருடைய மகா பரிசுத்தமான இரத்தத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். அவர் சிந்திய இரத்தம். நான் சொல்லியிருக்கேன், எத்தனை முறை அவர் இந்த உலகத்திலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார்? 7 முறை அவர் தன்னுடைய இரத்தத்தை இந்த மண்ணிலே சிந்தினார். அப்ப இந்த 7 முறை ஆண்டவர் ஏன் 7 முறை இரத்தம் சிந்த வேண்டும்? நான் கூட உங்களுக்கு கொடுத்த 7 காரணங்கள். என்ன காரணம் கொடுத்தேன்? தவக்காலம் ஏன் 40 நாள் என்பதை 7 காரணங்கள் கொடுத்தேன். 7ங்கிறது என்ன தெரியுமா? பைபிள் நம்பர். நீங்க எதை செய்தாலும் 7 என்ற எண்ணை வைத்து செய்து பாருங்கள், அது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா ஆண்டவர் நிறைய இடத்துல இந்த 7 பத்தி தான் சொல்லியிருக்கார். 7 காரியங்கள் தான். அவருடைய ஆராதனை இடத்திலே எத்தனை விளக்குகள் இருக்கு தெரியுமா? 7 விளக்குகள் இருக்கும். அதான் இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த 7 விதமான அவருடைய ரத்தம் சிந்துதல், அதை தியானிக்கப்படும். அப்ப தவக்காலத்திலே நாம் சிந்திக்க வேண்டியது, தியானிக்க வேண்டியது அவருடைய பாடுகள். கெத்சமனி தோட்டத்திலே ஆரம்பித்து அவருடைய பாடுகளை, அவருடைய சிலுவை சுமந்து சென்றது. 3வதாக அவருடைய மரணம். 4வதாக அவர் சிந்திய பரிசுத்தமான ரத்தம். இந்த 4ஐயும் தான் இந்த தவக்காலத்திலே அதிகமாக சிந்திக்க வேண்டும், பைபிளிலே படிக்க வேண்டும். இதை விட்டுட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் எடுங்க. யோவேல் 2 என்ன சொல்றாரு பாருங்க. 2:13. நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். இதுதான் மெயின். நிறைய பேர் இன்னைக்கு என்ன செய்யறீங்க? நானு தவக்காலம் ஆரம்பிச்சுட்டா 40 நாள் காவி உடை உடுத்துவே.
தப்பு. காவி உடை நம்மளுடைய உடை அல்ல, அது பிசாசு சொல்லிக் கொடுத்த உடை. பழனி போறாங்கல்ல, அவங்க கூட என்ன கொடுத்தாங்க? காவி. இது தெரியாம நிறைய பேரு நான் 40 நாள் காவி உடுத்த போறேன்னு காவி உடுத்துறாங்க. வெளி அடையாளம் எது உடுத்த வேண்டும் என்றால் திருவெளிப்பாடு புத்தகம் 19 எடுங்க. அதுல சொல்றாரு எந்த உடை உடுத்தி இருக்கணும். 14வது வசனம் 19ல 14. வெண்மையும் தூய்மையுமான விலை உயர்ந்த மெல்லிய ஆடை அணிய வேண்டும். பாருங்க, நீங்கள் உங்களுடைய தவத்தை ஆரம்பிக்கும் பொழுது நான் என் உடைகளை மாற்றுகிறேன், என் உடைகளை கிழிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த வெண்மை உடையை அணிந்து கொள்ளுங்கள். வெண்ணிற ஆடைதான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஆடை. காவி உடைகளை நாம் உடுத்தக்கூடாது. காவி உடை உடுத்திட்டு நீ போனீங்கன்னா அங்க என்ன சொல்ற, கோவிந்தா பரவோ கோவிந்தா, நீங்களும் கோவிந்தா போட்டு ஆரம்பிங்க. சரிங்களா? ஏன்னா அந்த உடைகளை ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் சூனியங்கள். சாத்தான் உங்களை ஏமாற்ற எல்லா வழிகளையும் அவன் என்ன செய்வான்? கையாள்வான். சாத்தானினுடைய சூனியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் உங்களை என்ன பண்ணிடுவான்? இழுத்து கொண்டு போய் அவனுடைய சூனியங்களை உங்கள் மீது திரித்து விடுவான். ஆண்டவர் விரும்புவது வெண்ணாடை அணிய வேண்டும். அப்ப நீ வெண்ணாடை 40 நாள் போட்டுட்டேன். சில பேர் என்ன பண்ணிட்டு வராங்க? கருப்பு ஆடை. கருப்பு ஆடைனா எங்க போகுது சொல்லுங்க? எந்த கோயிலுக்கு சாமியே அப்படிங்கிறதுக்கு போறாங்க. அது போய் போட்டுட்டு போறாங்க. ஆண்டவர் அதை விரும்பவில்லை. அது பிசாசினுடைய உடை. எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்றது பிளாக் அப்படிங்கிறத அதிகமாக போடாதீங்க. கருப்பு சேலை வச்சிருந்தா கொடுத்துருங்க யாருக்காவது. கருப்பு உடைகளை ஆண்டவர் விரும்புவது இல்லை. ஏன்னு பாருங்க, திருவெளிப்பாடு புத்தகத்திலே இருக்கு, கருப்பு குதிரையிலே யார் வருவான்? சாத்தான் வருவான். சாவு வருகிறது. கருப்பு குதிரை, பச்சை குதிரை, அப்புறம் சிகப்பு குதிரை. இது 3ஐயும் சொல்லி காமிச்சு இந்த 3 எதற்கு அடையாளம் என்பதை ஆண்டவர் சொல்லி தராரு. அதுல வெள்ளை குதிரை மட்டும்தான். அதுல யார் வரா? ஆண்டவருடைய தூதன் வருகிறார். அவனோடு நீங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னார். அவரை நீங்க பார்த்து உங்க வீட்டுல கருப்பு குதிரை மாதிரி வச்சிருந்தீங்கன்னா உடனே தூக்கி எறிந்து விடுங்கள். அது சூனிய பொருள். கருப்பு யானை வைத்திருந்தீர்கள் என்றால், ஆனா யானையே ஆகாது. குடும்பத்தில் நீங்க யானை என்ற சூனியத்தை வீட்டிலே வைக்காதீர்கள். அது ஒரு சூனியம். அது மாதிரி நிறைய நான் சொல்லலாம். இப்ப அது சொல்ல டைம் இல்லை, நான் மற்றது சொல்றேன். அப்ப பாருங்க, ஆண்டவர் வெண்ணாடை அணிந்து வாருங்கள். காவி உடைகளை தரிக்க வேண்டாம். கருப்பு உடைகளை தரிக்க வேண்டாம். அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உடைகளை நீங்கள் கிழித்துக் கொள்ள வேண்டாம், உடைகளை மாற்றிக் கொள்ள வேண்டாம், உங்கள் இதயங்களை கிழித்துக் கொள்ளுங்கள். இதயத்தை கிழிச்சுக்கலாம். இப்ப அப்புறம் என்ன பண்றாங்க? பாத யாத்திரை. ஆண்டவர் அதை விரும்புறதில்லை. இங்க இருந்து செருப்பு இல்லாம நீ என் கோயிலுக்கு நடந்து வா அப்படின்னு அவர் சொல்றது இல்லை. பாதை யாத்திரையை அவர் உன்னை வேதனைப்படுத்த அவர் விரும்பவில்லை. ஓ வேதனை பூரா அவரு பட்டுட்டாரு. உன்னுடைய வேதனைகள் அத்தனையும் அவர் சுமந்து கொண்டார். அதை பார்த்தோம்.
1 கொரிந்தியர் 2:24. 1 கொரிந்தியர் 2:24. சிலுவையின் மீது தம் உடலில் என் பாவங்களை அவரே சுமந்தார். என் பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நான் குணமானேன். அப்ப அவரு எல்லாத்தையும் சுமந்து கொண்டு போகிறார். அப்ப நீ பாத யாத்திரை போய் உன் காலை எல்லாம் உன்னை வேதனைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. அந்த பாத யாத்திரை போனா எத்தனை நாள் ஆகும்? இங்க இருந்து வேளாங்கண்ணி போறீங்க பாத யாத்திரை, அதுக்கு எத்தனை நாள் ஆகும்? நடந்து போறது, கோயம்புத்தூர்ல நிறைய பேர் ஊட்டியில இருந்து போனாங்க. எத்தனை நாள் ஆகும் சுமாரா சொல்லுங்க. யாரும் போயிருக்கீங்களா பாத யாத்திரை? கை பார்ப்போம். ஒருத்தர் போகுது. சொல்லுங்க டோனி, எத்தனை நாள் ஆகுது பாத யாத்திரை இங்க இருந்து வேளாங்கண்ணி? குருசுமலை சொல்லுங்க. 4 days ஆகுது. 4 நாள் குருசுமலை கேரளா. சென்னையில இருந்து 11 நாள், இங்க இருந்து 15 நாள் வேளாங்கண்ணி நடந்து போனீங்களா? வீட்டுக்காரர் போயிருக்காரு, இப்ப போயிருக்காரு, ஆரம்பிச்சிட்டாரா? சரி, இப்ப இந்த பாத யாத்திரை இந்த 15 நாள் நான் என்ன சொல்றேன், நீங்க வீட்டுல உட்கார்ந்து இந்த பைபிளை ஒரு முறை படிச்சு முடிக்க முடியுமா? உட்கார்ந்து படிச்சீங்கன்னா உட்கார்ந்து இந்த 15 நாள் பாத யாத்திரைக்கு மேல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பயங்கரமாக இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை உட்கார்ந்து ஒரு முறை 15 நாட்கள் உட்கார்ந்து ஒரு முறை கூட படிச்சு முடிக்க முடியாது. படகு ஏற்பாடு கூட முடியாது. படிங்கன்னு சொன்னா யாராவது செய்யறாங்களா? செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் அது மிக மிக கடினம். சாத்தான் உன்னை இறை வார்த்தையை படிக்க விடாது. ஆனா ஈஸியா நடந்து போயிடுவேன். அங்கங்க உட்கார்ந்து பாவம் கஷ்டப்பட்டு கால் பூரா வேதனைப்பட்டு காலெல்லாம் புண்ணாகி அவர் வருவாங்க. இதை ஆண்டவர் விரும்புவது இல்லை. ஏன் தெரியுமா? கொலோசையர் 2:23 எடுங்க. கொலோசையர் 2:23. அதுக்குதான் ஆண்டவர் சொல்லிட்டார், பாத யாத்திரை இதெல்லாம் வேண்டாம், ஒன்னே ஒண்ணு, உண்ணால் நோன்பு இருங்கள், உபவாசம் இருங்கள். அது முடியுமா? இருங்க. 15 நாள் இருக்கீங்களா? இருங்க. காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை தண்ணி குடிக்க கூடாது, ஜூஸ் குடிக்க கூடாது, டீ குடிக்க கூடாது, காஃபி குடிக்க கூடாது. எதுவும் குடிக்காமல் காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை இருப்பதுதான் உண்ணால் நோன்பு. அதுதான் உபவாசம், அதுதான் ஃபாஸ்டிங். அதை விட்டு விட்டு நம்ம இது மாதிரியான காரியங்கள் செய்வது எந்த விதத்திலும் அது சரியானது அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கலாம் தாராளமா. இந்த தபசு காலத்துல எவ்வளவு படிக்க முடியுமோ 40 நாட்கள்ல இந்த பைபிளை படிச்சு முடிச்சுட்டா அதுவே மாபெரும் உடல் உறுத்தல். இதை படிக்க கொலோசையர் படிக்க எடுத்துட்டீங்களா? ஞானம் உள்ளவை போல் இவை தோன்றும், ஆனால் இது உங்களுடைய இச்சைகளை பாவங்களை தணிப்பதற்கு பயன்படாது. தெளிவா சொல்லிட்டார், இதெல்லாம் பயன்படாது. உடல் ஒருத்தல் என்பது ஒன்லி உபவாசம், ஃபாஸ்டிங் பிரேயர், உண்ணால் நோன்பு. அதை மட்டும் செஞ்சு பாருங்க. இப்ப 15 நாள் நடந்து பாத யாத்திரை போறாங்க. அதை விட உண்மையாகவே 15 நாட்கள் நான் உண்ணால் நோன்பு இருந்து என்னுடைய பிரச்சனை என்ன குடிக்கிறது, அடிக்ஷன், ஆல்கஹாலிக் அடிக்ஷன், ஸ்மோக்கிங் அடிக்ஷன், மொபைல் அடிக்ஷன். மொபைல் போனே தான் பேசிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா
இது மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற இப்படி இந்த தவக்காலத்திலே இந்த 15 நாட்கள் வேத புத்தகத்தை படிக்க கற்றுக்கொண்டால் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இப்ப 1:20 ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட். ஒரு காஃபி வந்துருச்சுங்களா? டீ காஃபி டீ குடிச்சிட்டு வந்தாருங்க. வந்து இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் 2 மணி வரை இருக்கும். அப்புறம் திருப்பலி, அப்புறம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து 3:45 நாங்கள் முடிச்சுப்போம். நீங்கள் இப்போ டீ குடிச்சிட்டு வந்து ஒரு சாட்சி சொல்லுவாங்க. அப்புறம் அதை தொடர்ந்து நம்ம செய்யணும். 3 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டு நீங்கள் போயிடலாம். சொல்லலாம், புரியுதா? தேங்க்யூ. டீ குடிச்சிட்டு வந்துருங்க. உடனே வாங்க, சீக்கிரம் போங்க.